வெல்கம் டு மது சமையல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒன் பாட் பாஸ்தா தான் வந்து பார்க்க போகிறோம். நிறைய ஃபைபர் ரிச் பயறு, சுண்டல், பன்னீர் எல்லாம் வந்து ப்ரோட்டீன் ரிச் எல்லாம் வந்து போட்டு ஒரு ஹெல்த்தியான ஒன் பாட் பாஸ்தா. அதுவும் நம்ம வந்து 100% ஃபுல் வீட், அந்த ஹோல் வீட் பாஸ்தா யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். அதுக்காக இப்போது ஹோல் வீட் பாஸ்தா வந்து 2 கப் அளவு மெஷர் பண்ணி ஒரு அந்த பவுலில் வந்து எடுத்தாச்சு. இதை நல்லா நம்ம வந்து அலசிக்கலாம். இப்போ தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. நல்லா அந்த ஒரு மாதிரி ஒரு ஸ்டார்ச் போகிற அளவுக்கு நல்லா அலசிக்கோங்க அந்த பாஸ்தாவை. இப்போ குக்கரில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அது ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இஞ்சி, ஒரு 2 குட்டி பீஸ் இஞ்சியும் ஒரு 4 பல் பூண்டு இடிச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, உளுந்து, அப்புறம் நல்லா ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா வந்து அது வதக்கிட்டு நம்ம இடித்து வச்ச இஞ்சி பூண்டையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 3 தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். முளைக்கட்டின பட்டாணியும் சுண்டலும் பார்த்திங்கன்னா நல்லா வேக வச்சு ஒரு கப்பளவு ரெடியாக இருக்குது. இப்போ இந்த தக்காளி கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், மிளகுத்தூள் சேர்த்து லைட்டாக கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். அந்த தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு. தக்காளி மசிஞ்சதுக்கப்புறமா நம்மளோட மசால் பொருள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், நாங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா பொடியும் வந்து சேர்க்குறோம். தனியா பொடி லைட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா கழுவி வச்ச பாஸ்தாவை வந்து இதில் சேர்த்துடலாம். நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போது 2 கப் அளவு பாஸ்தாவுக்கு 3 கப் அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கிறோம். 1 கப் பாஸ்தாவுக்கு 1.5 கப் அளவு தண்ணி கணக்கு. ஸோ இது வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும், ரொம்ப ட்ரையாக இல்லாமல். இப்போது நம்ம வந்து உப்பு வந்து நம்ம போட்டு எல்லாம் டேஸ்ட் பண்ணிக்கோங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து குக்கரை மூடி வச்சுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சிடணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மேலே ஆவி வர அளவுக்கு வெயிட் பண்ணலாம். மேலே ஆவி வந்ததுக்கப்புறமா சிம் ஃப்ளேம் பண்ணிவிட்டு வெயிட்டை போட்டு 20 நிமிஷம் நம்ம வந்து வைக்க போகிறோம். ஏன்னா இது ஹோல் வீட் அப்படிங்கிறனால ஒரு 20 நிமிஷம் நம்ம வந்து டைம் கொடுத்தா தான் நல்லா சாஃப்டாக வந்து குக் ஆகும். இந்த மெத்தடில் பண்ணுற பாஸ்தா வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், கிட்ஸும் விரும்பி சாப்பிடுவாங்க. நாம் வந்து தனியாக பாஸ்தாவை வேக வச்சு அந்த மாதிரி பண்ணுறது கொஞ்சம் டீடியஸாக இருக்கும். அதை வந்து ட்ரெயின் பண்ணி பண்ணுறது இது கொஞ்சம் ஈஸி மெத்தட். இப்போது ஒரு 200 கிராம்ஸ் பன்னீரில் ஒரு பாதி அளவு, ஒரு 100 கிராம்ஸ் பன்னீரை பொடிப்படியாக நறுக்கி அதுவும் ரெடியாக இருக்குது. இப்போ பாருங்கள் ஆவி வருது. சிம் ஃப்ளேம் பண்ணிவிட்டு வெயிட்டை போட்டு இப்போ 20 நிமிஷம் வச்சாச்சு. அது வந்து நல்லா ஆஃப் ஆனதுக்கப்புறம் கேஸ் தானாக ரிலீஸ் ஆகட்டும். இப்போ கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். ಟೇಸ್ಟ್ ಮಸಾಲೆ ಹೊರಟು ನೆತ್ತಿ ಕಟ್ಸಿ ಕಮ್ಸಣ್ಣ ಇದು 80 ಸಾಫ್ಟ್ ಆಗಿದೆ, ಸೊ ಸಾಫ್ಟ್ ಸಣ್ಣ. பார்த்தீங்களா இவ்வளோ சாஃப்டாக குக் ஆகிருக்கு அப்படின்னு. இப்போ நம்ம சிம் ஃப்ளேம்லேயே நம்ம வந்து மறுபடியும் இந்த குக்கரை வைக்க போகிறோம். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்னென்னலாம் உங்களுக்கு தேவையோ நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நாங்கள் இன்னும் கொஞ்சம் கரம் மசாலா ஆர் சிக்கன் மசாலா நீங்கள் சேர்க்கலாம். நாங்கள் சிக்கன் மசாலா சேர்க்குறோம். இன்னொரு 1 டீஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா, காரத்துக்கு கொஞ்சம் மிளகுத்தூளும் அம்மா வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிறாங்க. இப்போ உப்பு வந்து நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ ஏன் நம்ம உப்பு இதெல்லாம் வந்து மசாலாலாம் இப்போ நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம சேர்க்க போகிற பன்னீருக்கும் சுண்டல் பட்டாணிக்கும் இப்போ வந்து சேர்க்குறோம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு நமக்கு நல்லா பிளெண்ட் ஆகணும் இந்த ஃப்ளேவரெல்லாம். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த குக்கரை வந்து லைட்டாக நம்ம வந்து மூடி வைக்கிறோம். விசிலோடையே சிம்லேயே தான் மூடி வைக்கிறோம். ஒரு 2 மினிட்ஸ், ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். ஜஸ்ட் வந்து ஒரு பிளெண்ட் பர்பஸ்க்காக தான். மூடுறதுக்கு முன்னால் இந்த மாதிரி லைட்டாக கொத்தமல்லி தழை வந்து தூவிக்கலாம். இப்போ நமக்கு வந்து குக்கிங் டைம் வந்து இல்லை ஏன் நம்ம 2 மினிட்ஸ் தான் கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே பன்னீரும் குக்கிங் டைம் அவ்வளோ ஒன்றும் இல்லை. ப்ளஸ் சுண்டல் பட்டாணி ஆல்ரெடி வெந்திருக்கு. அதனால் இப்போ ஒரு வேளை நீங்கள் வேறு வெஜிடபிள்ஸ் சேர்க்குறீங்கன்னா இதே மாதிரி இந்த ஸ்டேஜில் நீங்கள் வெஜிடபிள்ஸை ஸ்டீம் பண்ணி தனியாக ஆவியில் வேக வச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்திங்கன்னா அந்த மசாலா கூட பிளெண்ட் ஆகிரும். ஸோ வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம சாய்ஸ் தான், என்ன வேணாலும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ 2 மினிட்ஸ் கழித்து தானாக கேஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம். ஆஹா, அப்படியே ஓப்பன் ஆகிறப்பவே நல்ல வாசனையாக இருந்தது. இப்போ எனக்கு வந்து அம்மா தனியாக எடுத்து வைக்கிறாங்க சீஸ் போடுறதுக்கு முன்னால். எனக்கு சீஸ் இல்லாமல் சாப்பிடணுன்னு அப்போ எனக்கு தோணுச்சு. அதனால்
இப்போ சீஸ் எப்படி போடணும் அதையும் நாங்கள் வந்து சொல்கிறோம். இப்போ சீஸ் வேணாம்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ரெண்டு சீஸ் ஸ்லைஸ் வந்து இப்போ சேர்த்துக்கிறோம் குக்கரில். ஆஃப்லேயே மூடி வைங்க, அந்த சூட்டே போதும். புரியுறதா? எம்மி எம்மி எம்மி. மை காட். Cheesy pasta ready.